மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்று PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த MOU போட தயார் என திமுக அரசு கடிதம் எழுதியது ஏன் என அதிமுக தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை விடுவிக்க முடியும் என்கின்ற ஒரு தகவலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்த பிறகு மும்மொழி கொள்கை தொடர்பாகவும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே இந்த கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அதிமுக சார்பில் ஒரு முக்கியமான கேள்வி திமுகவை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் திமுகவின் முன்னணி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அதிமுக இந்த விவகாரத்தில் ஏன் மௌனமாக இருக்கின்றது, பிஜேபியின் டப்பிங் குரலாக அதிமுக செயல்படுகின்றதா என்று செந்தில் பாலாஜி உட்பட பலரும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை தற்பொழுது பதிவிட்டிருக்கின்றார். அந்த பதிவிலே மத்திய அரசோடு சேர்ந்து அந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக 2022ஆம் ஆண்டு எழுதப்பட்ட கடிதத்தை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார் இன்பதுரை. PMC திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட திமுக அரசு அதன் பிறகு அதை மறுத்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு PMC திட்டத்தை செயல்படுத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட தயார் என திமுக அரசு கடிதம் எழுதியது ஏன் என்று அதிமுக தரப்பில் இந்த கேள்வியை வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை மூலமாக எழுப்பியிருக்கின்றார்கள். PMC திட்டத்தை ஏற்பதாக கடிதம் எழுதிவிட்டு இந்தி திணிப்பை திமுக எதிர்க்கின்ற லட்சணம் இதுதானா என்றும் அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. PMC திட்டத்தை செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு மத்திய அரசுடன் தயாராக இருக்கின்றோம் என்று 2022ஆம் ஆண்டு எழுதியிருந்த கடிதத்தை தற்பொழுது திமுக தரப்பில் அந்த தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் எழுதியிருந்த கடிதத்தை அரசு தரப்பில் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை வெளியிட்டு அதிமுக சார்பில் இந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு புதிய கல்விக் கொள்கையை ஏற்று PMC திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு தற்பொழுது PMC திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம், மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்றோம், இந்தியை எதிர்க்கின்றோம் என்று திமுக சொல்லுவது ஏன் என்று இந்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.